அந்தர்பல்ட்டி அடித்த ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பொதுச் செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்போ ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அதே போல சசிகலா போன்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தனை நாட்களாக நமது செங்கோட்டையன் பேசாமல் இருந்தார். ஆனால் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார காலமாகவே செங்கோட்டையன் பல அறிவிப்புகளை கொடுத்தார். அதன் காரணமாக நேற்று தினம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் நான் காலக்கெடு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதே போல செங்கோட்டையன் வாய் திறந்த பின்புதான் நமது தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அதற்கு முன்பு வரைக்கும் பாஜக கூட்டணியில் தான் இருந்தார். ஏன் அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தார் டிடிவி. செங்கோட்டையன் என்றைக்கு வாய் விட்டாரோ 5ஆம் தேதி நான் மனதில் பட்டதை புறம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ அன்றைய தினம் அன்றைக்கு மறுநாளே நமது டிடிவி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பின்புலத்திலே இருந்து ஏதோ ஒரு நபர் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதற்கு ஓபிஎஸ் நேற்று மிகப்பெரிய ஆதரவுகளை இருக்கிறார். இந்த இடத்தில் தான் ஓபிஎஸ் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்திலே அதிமுகவிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு நமது சிவி சண்முகம், செங்கோட்டையன் போன்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னவர் நமது அவர்கள் இல்லை என்றால் அதிமுக மிக சிறப்பாக இருக்கும். அவர் மூத்த தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி, என்னை வெளியேற்றுவதின் முக்கிய பொறுப்பு செங்கோட்டையனுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை ஒரு காலத்திலே ஓபிஎஸ் சொல்லிக்கொண்டார். ஆனால் இன்று நமது செங்கோட்டையன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நமது ஓபிஎஸ் என்னுடைய முழு ஆதரவு என்பது கொடுக்கிறேன். செங்கோட்டையனை போல இந்த மாதிரி அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு எண்ணம் வேற யாருக்கும் வந்தது கிடையாது. வந்தாலும் வெளிப்படையாக சொல்வதற்கு தயக்கம் என்பது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதிமுக ஒன்றிணைப்புக்கு அவர் வரவேற்று இருப்பது என்னுடைய முழு ஆதரவையும் செங்கோட்டையனருக்கு தருகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைந்து என சசிகலா அம்மையாரை அதிமுகவிலிருந்து நீக்கியதே ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போறாங்க, அன்றைக்கு மேடை ஏறி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாராம் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு ஆதரவு. அதே போல சசிகலா அம்மையார் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் என சொல்லுகிறார். இதற்கு முன்பு வரைக்கும் பேசாமல் இருந்தவர்கள் தற்போது செங்கோட்டையன் வாய் திறக்கவுமே அனைத்து நபர்களுமே அதிமுகவிற்கு வளர்த்துரைக்கிறார்கள். அதிமுக இல்லை என்றால் அவர்கள் புறம் வெறும் டம்மி பீஸ் போலதான். அதாவது இப்ப சசிகலா அம்மையார் எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் எடுத்துக்கங்க, அவர்களுக்கு அரசியல் பின்புலம் என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எடப்பாடிக்கு எப்படி ஆதரவு இருக்கிறது அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஆதரவு என்பது இருக்கிறது. அவர்களுக்கு அந்த அதிமுக அப்படிங்கிற பிம்பம் மிகப்பெரிய கட்சி, கடல் போன்ற ஒரு இயக்கம் என்பது தன் பின்னால் வேண்டும் அப்படிங்கிறது தான். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என தொடர்ந்து குரல்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.